ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி மோஸ்ட் பாப்புலரான வெப்சைட் கெட்டி இமேஜ் கான்ட்ரிபியூட்டரோடைய டேக்ஸ் இன்டர்வியூ எப்படி நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சில சேஃப்டி பர்பஸ்க்காக என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து நான் ப்ளர் பண்ணியிருக்கேன் நான் ஃபில்அப் பண்ண பேஜில். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கம்பெனி இல்லை சோலோ ப்ரொப்ரைட்டர், நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர் தனியாக பண்ணியிருக்கேன், இல்லை நான் ஒரு கம்பெனியாக வச்சுருக்கு நடத்துகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இண்டிவிஜுவலாக பண்ணுறதுனால இண்டிவிஜுவல் சூஸ் பண்ணியிருக்கேன். ஐடென்டிஃபை இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்னே கொடுத்துருங்க, வேறு ஒன்றும் வேணாம். மற்றபடி டீட்டெயில்ஸ் உங்கள் இது பார்த்தீங்கன்னா நேமு, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த், எந்த கண்ட்ரி. நீங்கள் வந்து எந்த கண்ட்ரி, ஆல்மோஸ்ட் இந்தியானா நீங்கள் இந்தியன் கொடுங்க, வேறு எதாவது கண்ட்ரினா நீங்கள் வந்து அந்த கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கலாம். நேம், டேட் ஆஃப் பர்த் வந்து இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன ஐடி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த ஐடியில் இருக்கிறத வந்து செக் பண்ணிக்கிங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கிங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி அது என்ன இருக்குங்கிற டீட்டெயிலை பார்த்துட்டு அந்த டீட்டெயில்ஸே வந்து நீங்கள் அப்படியே இது பண்ணிவிடுங்க சேமாக. ஓகேவா, எல்லா டீட்டெயிலும் ஃபில்அப் பண்ணிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் மறுபடியும் செக் பண்ணிக்கிங்க. எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. அந்த பேஜை கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. நீங்கள் அதுவுமே உங்கள் ஐடி ப்ரூஃபில் வந்து என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ் அப்படியே கொடுங்க. ஃபுல் டீட்டெயில், எந்த கண்ட்ரி, எந்த என்ட்ரி, அவங்க அட்ரஸ் டீட்டெயில், என்ன ஸ்ட்ரீட், எந்த சிட்டி, ஸ்டேட், பின்கோட் நம்பர் எல்லாமே நீங்கள் அப்படியே வந்து சேம் உங்கள் ஐடி ப்ரூஃப் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ணிங்களோ அந்த ஐடியில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஐ ரிசீவ் த இமெயில் எரர், அதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. செகண்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மெயில் அட்ரஸ் டிஃப்ரெண்ட்டாக பர்மனெண்ட் அட்ரஸ் இல்லை, நீங்கள் வந்து ஐ ரிசீவ் எரர் மெசேஜ் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க, டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. எஸ்ன்னு சூஸ் பண்ணிங்க. எலக்ட்ரானிக் சிக்னேச்சருங்கிறது ஆப்ஷனு, நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் தான் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. டேக்ஸ் ஸ்டேட்டஸ், நீங்கள் வந்து யூஎஸ் சிட்டிசன், நீங்கள் வந்து யூஎஸில் இருக்கீங்க, ரெசிடென்டல், பார்ட்னர்ஷிப், கார்ப்பரேட் ஏதாவது ஒன்று இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. ஆப்ஷன் வந்து நான் நோன் கொடுக்குறேன், ஏன்னா நான் வந்து யூஎஸ் சிட்டிசன் கிடையாது, அதனால் நான் வந்து நோன் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூஎஸ் சிட்டிசன் அந்த கண்ட்ரி அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. பெனிஃபிஷரி ஓனர், டைப் ஆஃப் த ஓனர், இண்டிவிஜுவல், அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க அந்த பேஜில். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஎஸ் பர்சன் டெஸ்ட், நீங்கள் வந்து செலக்ட் ஆல் ஐட்டம் தான் அப்ளை. நீங்கள் வந்து பர்சன் யூஎஸ் நீங்கள் சிட்டிசன் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்னென்ன கொடுக்கணுங்கிற டீட்டெயிலாம் நான் ஓகேங்களா, நான் வந்து அந்த டீட்டெயில் இல்லை, அதனால் வந்து நான் நன் ஆப்ஷனுங்கிறத கிளிக் பண்ணிட்டு நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் இங்கே இந்தியான்னு சூஸ் பண்ணிட்டு எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி உங்கள் கண்ட்ரியை சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் டின் நம்பர் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் டின் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தான் உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஃபுல் மீனிங் நீங்கள் வந்து அது இருக்குது உங்கள்கிட்ட, நீங்கள் டேக்ஸ் கட்டிகிட்ருக்கீங்க, டேக்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுத்து நம்பர் கொடுத்துருங்க. என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால் நோன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து ஏதாவது செல் சர்வீஸ் பண்ணுறீங்களா, அதாவது நீங்கள் டிஷர்ட் டிசைன் பண்ணுறது அந்தமாரி சம்திங், ஏதாவது ப்ராடக்ட் சேல் பண்ணுறது அப்படிங்கிற மாரி ஏதாவது கனெக்டிவிட்டி நீங்கள் வந்து யூஎஸில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்து டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நீங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்தமாரி எதுவும் பண்ணலை, அதனால் நான் வந்து லோன் சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்மோட டீட்டெயில்ஸ், மொத்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பேஜ்னே சொல்லலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிக்கிங்க. உங்கள் அட்ரஸ், நேம், டீட்டெயில் என்னென்ன கொடுத்துருக்கீங்க, கண்ட்ரி, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இது வேணும்னா கூட உங்களுக்கு வந்து நீங்கள் 8B வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் சேவ் பண்ணி. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன், இதில் வந்து நீங்கள் எல்லா பாக்ஸுமே வந்து நீங்கள் டிக் பண்ணி விட்டுக்குங்க. வேறு ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் எல்லாமே வந்து டிக் பண்ணி விட்டுட்டு உங்களோட நேம், பெனிஃபிஷரி நேமே வந்து
கொடுத்துருங்க. கேப்பபிலிட்டி வந்து இண்டிவிஜுவல், என்னோடய இண்டிவிஜுவலுங்கிறதுனால நான் இந்த பாக்ஸில் வந்து இண்டிவிஜுவலுங்கிறத நான் வந்து சூஸ் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு நேம் பெனிஃபிஷரி, நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்து என்ன நேம் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த நேம் அப்படியே அதில் கொடுத்துருங்க. மாற்றி கொடுத்துடக்கூடாது. கொஞ்சம் நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை என்ன நேம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேம் மட்டும் பார்த்துட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அது இம்பார்ட்டன்ட். என்ன இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ அதையும் பார்த்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த இமெயில் அட்ரஸும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். எக்ஸிட் இன்டர்வியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட இது வந்து முடிஞ்சு, நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து பாஸ் ஆகிட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.